அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅது. ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரன் மினல் ظன்னி இன்ன பஅதல் ظன்னி இஸ்முன் வ லா தஜஸ்ஸஸு வ லா யக்தப் பஅதுக்கும் பஅதா. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். وقال نبينا محمد صلى الله عليه وسلم إياكم والظن فإن الظن أكذب الحديث ولا تجسسوا ولا تحسسوا ولا تباغضوا وكونوا إخوانا. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த 11/7/2026 சனிக்கிழமை அன்று இரவு இஷா தொழுகைக்கு பிறகு மேலப்பாளையம் உஸ்மானியா மதரசாவில் வைத்து மஜ்லிஸுல் உலமா சபை சார்பாக கலந்த 7 பேர் கொண்ட ஆலிம் குழுவை நான் நேரில் சந்தித்து தன்னிலை விளக்கம் அளித்தேன். சுருக்கமாக நடந்த விஷயத்தை முதலாவதாக பதிவு செய்துவிட்டு அடுத்தடுத்த பதிவுகளில் நடந்த சம்பவங்கள், உண்மை சம்பவங்கள் அனைத்தையும் ஆதாரபூர்வமாக மிக விரிவாக ஒன்று விடாமல் சமூகத்திற்கு வெளிப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். கட்டாயம் வெளிப்படுத்துவேன். கடந்த 2/7/2026 அன்று திருச்சியிலிருந்து முகமது அலி என்பவரின் மகள் பெனாசிர் அவர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள், குடும்பத்தார்களுடைய கொடுமைகள், கொலைவெறி தாக்குதல்கள், இது போன்ற பல ஈதாக்களை, பல்வேறு அச்சுறுத்தல்களை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் மேலப்பாளையத்திற்கு, நமது இல்லத்திற்கு, நமது பாதுகாப்பு தேடி வந்திருந்தார் என்பதை சுருக்கமாக பதிவு செய்து, அவர் ஏன் இங்கே வர வேண்டும், ஏன் எங்களுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும் போன்ற கேள்விகளுக்கு நான் விரிவாக விளக்கம் அளிக்கின்ற பொழுது முழுமையாக பதில் கிடைக்கும். சுருக்கமான இந்த சம்பவத்தை பதிவு செய்கின்றேன். இல்லத்திற்கு வந்த பிறகு அவங்களுக்கு நடந்த கொடுமைகள், அட்டூழியங்கள், அநியாயங்கள், பெற்றோர்கள் சார்பாக, குடும்பம் சார்பாக, உறவுகள் சார்பாக நடந்த அநியாயங்கள் அனைத்தையும் 2ஆம் தேதி இங்கே வந்த முதல் நாளே அவர்கள் ஸ்டேஷனில் புகார் கொடுத்து, நேரடியாக மேலப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று புகார் கொடுத்து, போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் வந்த தகவலை என்று சொல்லப்பட்டு, அதன் அடிப்படையில் போலீஸ் ஸ்டேஷனிலே திருச்சி ஸ்டேஷனுக்கு ஃபோன் செய்து தகவலை சொல்ல, பெற்றோர்களுக்கு முறையாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களை உடனடியாக அங்கே வரவழைக்க வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையின் அடிப்படையில் அங்கே பெற்றோர்கள் அங்கிருந்து அழைத்து வரப்படுகிறார்கள். மகள் காணவில்லை என்று அவர்கள் ஏற்கனவே திருச்சி போலீஸ் ஸ்டேஷனிலே காணவில்லை என்கிற ஒரு வழக்கை பதிவு செய்திருந்தார்கள். எனவே அங்கிருந்து பெண் போலீஸ் உட்பட சிலரை அழைத்து வந்து 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்கு அவர்கள் ஜும்மாவுடைய நேரத்திலே ஸ்டேஷனுக்கு வருகிறார்கள். ஸ்டேஷனுக்கு வந்த பிறகு இங்கே முறையாக ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே எல்லோரிடத்திலும் விசாரணை செய்யப்பட்டு, பெற்றோர்கள் செய்த கொடுமைகள், அநியாயங்கள், அசிங்கங்கள்,
ஃபாஹிஷான மிகப்பெரிய சொல்ல முடியாத அருவருக்கத்தக்க அசிங்கமான விஷயங்கள் என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அங்கே பெனாசிர் அவர்கள் அங்கிருந்த அனைத்து காவல் அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தார்கள். திருச்சியிலிருந்து வந்த பெண் போலீஸ் அவர்களிடமும் தகவல் தெரிவித்தார்கள். பெனாசிர் அவர்களிடமும் அவங்க தரப்பிலிருந்து திருச்சியிலிருந்து வந்த பெற்றோர்கள், உறவுகள் எல்லோரிடமும் தனித்தனியாக விசாரணை செய்யப்பட்டு அவர்கள் என்னை கடுமையாக கொடுமை செய்து பல அசிங்கங்களை அரங்கேற்றியவர்கள் அவர்கள் பெற்றோர்களாக இருக்கவில்லை. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் மனிதராகவே இல்லை. எனவே அவர்களோடு என்னால் இருக்க முடியாது என்று திட்டவட்டமாக பெனாசிர் அவர்கள் அங்கே சொல்லி முடித்த பிறகு என்னுடைய மனைவி சுலைமா ஆலிமா அவர்கள் அங்கே இந்த பிள்ளைக்கு நாங்கள் கேர் ஆஃப் எடுக்கின்றோம் என்று அந்த சபையில், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பாதுகாப்பு தேடி வந்த அந்த பெனாசிர் அவர்களுக்கு கேர் ஆஃப் எடுக்கப்பட்டு முறையாக அந்த வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி அன்றே அது ஸ்டேஷனிலே எழுதப்பட்டு அதை எழுதி ஸ்டேஷனிலே கையெழுத்திடப்பட்டு அந்த கையெழுத்து போட்ட அந்த விஷயங்கள் அதிலே பெற்றோர்களையும் வர வைத்து அங்கே உள்ள அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் அவர்களும் அதிலே கையெழுத்து போட சொல்லி, இனிமேல் இந்த பிள்ளை தொந்தரவு செய்யக்கூடாது, இந்த பிள்ளை உங்களுடைய கொடுமையை தாங்க முடியாமல் இங்கே வந்து விட்டார்கள், நீங்கள் தான் கேர் ஆஃப் எடுத்திருக்கிறாங்க, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் சொல்லி அனுப்பி வச்சாங்க. அந்த நேரத்திலே ஸ்டேஷனிலே திருச்சி போலீஸ் ஸ்டேஷனில் மிஸ்ஸிங் கேஸ் பதிவானனால அங்கே உள்ள ஸ்டேஷனுக்கு காணாமல் போன பெண் இவர் தான் கேர் ஆஃப் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யார் வீட்டில் தங்குறாங்க பாதுகாப்பா என்பதை ஆதாரத்துக்கு பதிவு செய்வதற்காக மேலப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனிலே என்னையும் அதுபோன்று சுலைமா அவர்களையும் பெனாசிர் அவர்களையும் நிறுத்தி திருச்சி போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து வந்த பெண் போலீஸ் பாதுகாப்பு அதிகாரியையும் அதுபோல் இன்னொரு ஆண் போலீஸையும் நிறுத்தி சாட்சிக்காக ஃபோட்டோ எடுத்தார்கள் போலீஸ் ஸ்டேஷனிலே. எடுத்து அதன் பிறகு அங்கே கேர் ஆஃப் எடுத்த பிறகு இல்லத்திற்கு அழைத்து வந்தோம். இது நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறது. ஏன் இங்கே வந்தாங்க, எதுக்கு நீங்கள் கேர் ஆஃப் எடுத்தீங்க, நீங்கள் கேர் ஆஃப் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன போன்ற எல்லா கேள்விகளுக்கும் நிச்சயமாக பதில் வரும். விரிவான பதில் விளக்கத்தை நான் தர காத்திருக்கிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் கேட்காட்டாலும் கட்டாயமாக நான் சொல்லுவேன். சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. ஹைர், இது ஓரளவு சுருக்கமான ஒரு விஷயம். இப்போ 2ஆம் தேதி 3ஆம் தேதி பெற்றோர்கள் அழைக்கப்பட்டு பெற்றோர்களுடைய கொடுமைகள் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் இனிமேல் உங்கள் கூட இருக்கலை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து திருப்பி அனுப்பப்பட்ட பிறகு அதுக்கு அப்புறம் 5ஆம் தேதி ஊருக்கு மேலப்பாளையத்துக்கு அவங்க சில சதிகள் செய்தார்கள். என்ன மாதிரி சதிகள் செய்தார்கள் என்றால், முதல்ல அவங்களுடைய குடும்பத்தார்கள் உறவினர்கள் நாங்கள் பிள்ளைய பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி 5ஆம் தேதி ஒரு ஆண் வந்தார். உறவு என்கிற பேரில், மாமா மகன் என்கிற பேரில் வரவே சந்திக்கலாமான்னு கேட்கின்ற பொழுது சந்திக்க அனுமதித்தேன். தாராளமாக பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் நேரம் பேசி கொண்டிருந்தார். பின்பு உறவு பெண் என்ற அடிப்படையில் 2 பெண்கள் நாங்கள் வரலாமா, ஒரு வீட்டுக்கு பேசலாமா அப்படின்னு அனுமதி கேட்டாங்க 5ஆம் தேதி. அப்பொழுது அவர்களையும் நம்ம என்ன செஞ்சோம், தாராளமாக சந்திக்கலாம், பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் அனுமதித்து கண்ணியப்படுத்தணும். வீட்டுக்கு இல்லத்திற்கு ஒருவர் வந்தால் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ முடியுமோ அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினோம். வந்தவர்களிடத்திலையும் பெனாசிர் அவர்கள் தனக்கு நடந்த கொடுமைகளை நான் எல்லோரிடத்திலும் சொன்னேன், உங்களிடத்திலும் கூட சொன்னேன். அப்பொழுது உங்கள் பிரச்சனையை கருத்தில் கொண்டு என் பிரச்சனை நீங்கள் பெரிதாக எடுக்கவில்லை. எனக்கு உயிர் போகிற விஷயம், அந்தளவுக்கு கொடுமை நடந்திருக்கு, அப்போ எனக்கு கண்டுக்கலை, உங்களை நம்பி எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி பேசிய பொழுது அந்த நேரத்தில் வந்திருந்த 2 பெண்களும் பெனாசிர் அவர்களை சாபமிட்டு, நீ செத்து தொலைந்திருக்க வேண்டும், செத்துப்போ போன்று பெரும் வார்த்தைகள் சாபங்கள் எல்லாம் விட்ட பொழுது நான் கண்டித்தேன்.
உங்களை வந்து பேசுங்க, நல்ல விதமாக பேசுங்க. மனசில் அவங்களுக்கு வருத்தம் இருக்குன்னு சொன்னால் வருத்தம் போகிறதுக்கு பேசுங்க. அல்லது மனசில் வருத்தம் இருக்குன்னு சொன்னால் அதை வருத்தம் போகிறதுக்கு துவா செஞ்சுட்டு போங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து சாபமிடணும், நான் உங்களை வீட்டுக்குள்ளே அனுமதிக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே போயிட்டாங்க. வெளியே போன பிறகு தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முதல் கட்டமாக அவங்க வந்து ஒரு போஸ்ட் வெளியிடுறாங்க. என்ன போஸ்ட் வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னால், தேதி போட்டு வெளியிடுறாங்க. 6/7/2026 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு அப்படின்ட்டு ஒரு நேரம், தேதி எல்லாம் குறிப்பிட்டு ஒரு அவதூறான ஒரு போஸ்ட்டை தயாரிக்கிறாங்க. அதை வந்து வாட்ஸ்அப்பில் பரப்புகிறாங்க. பெண்களுக்கு ஆன்லைன் வகுப்பு நடத்தி பெண்ணை கடத்தி வந்த மௌலவி முஸ்தபா மசலகியின் வீடு முற்றுகை என்ற ஒரு தலைப்பிட்டு, பெண்களுக்கு மார்க்க வகுப்புகள் நடத்துகிறேன் என்று ஆன்லைனில் பெண்களிடம் தவறான முறையில் பேசி மயக்கி பெண்ணை புதுக்கோட்டையில் இருந்து காரில் கடத்தி வந்து வைத்துள்ள முஸ்தபா மசலகியை கண்டித்து அவரது வீட்டை முற்றுகையிடப்படும். எங்கள் பிள்ளை எங்களிடம் ஒப்படைத்து முஸ்தபா மசலகின் மீது ஆள் கடத்தல் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் அவரின் வீடு முற்றுகையிடுவோம், இன்ஷா அல்லாஹ், நீதி கேட்போம், பிள்ளையை மீட்போம். இப்படிக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் புதுக்கோட்டை அப்படிங்கிற ஒரு போஸ்ட், ஒரு முற்றிலும் பொய்யான அவதூறான ஒரு போஸ்ட்டை ரெடி பண்ணுறாங்க. அது எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், மேலப்பாளையத்தில் வந்து நாங்கள் சான்றுக்காக போலீஸ் அதிகாரிகள் எடுத்த அந்த ஃபோட்டோ. என்ன சான்று அப்படின்னு சொன்னால், காணாமல் போனதாக திருச்சியில் பதிவு செய்யப்பட்ட பிள்ளை இவங்க தான். 2வது, இவங்களுடைய கேர் ஆஃப்ல தான் இருக்கிறாங்க. பெற்றோர்களோட கொடுமையை தாங்க முடியாம, அவங்களுடைய அசிங்கங்கள் தாங்க முடியாம இனிமே அங்க போறதுக்கு அவங்க தயாரா இல்லை. உறவுகளும் குடும்பங்களும் அதுக்கு துணை போன காரணத்தினால இந்த மாதிரி அநியாயம் செய்யக்கூடிய அக்கிரமக்காரர்களோடு நான் செல்ல தயாரா இல்லை அப்படின்னு சொல்லி கேர் ஆஃப் எடுக்கப்பட்ட பிறகு அதை சான்றாக பதிவு செய்கிறாங்கல்ல ஸ்டேஷனில், அதை வந்து நான், மனைவி சுலைமா அவர்கள், அப்புறம் வந்து பெனாசிர் அவர்கள், அப்புறம் வலது பக்கத்தில் என் பக்கத்தில் ஒரு ஆண் போலீஸு, அப்புறம் இடது பக்கத்தில் பெனாசிர் அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு பெண் போலீஸ், திருச்சியிலேருந்து வந்த பெண் போலீஸ். இந்த கிரிமினல் மாதிரி எப்படி சிந்திச்சாங்க அப்படின்னு சொன்னால், அந்த 2 போலீஸை அந்த ஃபோட்டோலேருந்து என்ன செஞ்சிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணியாச்சா? அப்புறம் வந்து என் பக்கத்தில் இருந்த 2 பேரையும் கட் பண்ணியாச்சா? அதுக்கப்புறம் எனது ஃபோட்டோ மட்டும் பின்னாடி ஸ்டேஷன் சுவர் தெரிகிற மாதிரி எடுத்து வச்சு அந்த ஃபோட்டோவை தான் போஸ்ட்டில் போட்டு என்ன செய்கிறாங்க, பரப்புகிறாங்க. முதல் தடவையாக பரப்பப்பட்டது இதுதான். அப்போ மக்களுக்கு மத்தியில் வந்து கடத்தல் பதிவு அப்படின்னு போன உடனே, ஸ்டேஷன் வந்த உடனே இப்போ எப்படி பதிவாகுது, கடத்தியிருக்காங்க, அதனால் ஸ்டேஷனில் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து கிரிமினலாக என்ன பண்ணுறாங்க, வீட்டில் 2 பெண்கள் வந்து சாபம் விட்டு போனாங்கல்ல, நல்ல நோக்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. சரி, அதான் சொல்லுவோம், ஒவ்வொரு விளக்கத்தையும் சொல்லுவோம். அப்போ சாபம் விட்டு போனாங்கல்ல, சாபம் விட்டு போன பிறகு அதுக்கு அடுத்து அந்த முதல் போஸ்ட்டுக்கு அடுத்து என்ன செய்கிறாங்க, மனைவியினுடைய அந்த ஃபோட்டோவை வெளியே கொண்டு வராங்க. பெனாசிர் அவர்களுடைய ஃபோட்டோ, அதாவது முகம் தெரிகிற மாதிரி, வெளிப்படையாக எல்லாரும் முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முகம் தெரிகிற மாதிரி, அதாவது தாய் தகப்பன் உறவு குடும்பம் அப்படின்னு சொல்லி பேசி தெரிந்தவர்கள், நாங்கள் பாசத்தில் வந்திருக்கிறோம்னு சொன்னவர்கள் யாருமே பிள்ளையினுடைய ஃபோட்டோவை வந்து ஸ்டேஷனில் நிற்கிற மாதிரி முகத்தை வெளிக்காட்டுறதுக்கு யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வேலையை, கள்ள வேலையை அவங்களே சேர்ந்து செய்கிறாங்க. முகத்தை வெளிப்படுத்தி, அதாவது முதல்ல என்னை அசிங்கப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் என்னை மட்டுமே டார்கெட் பண்ணி போட்டது. 2வது, இந்த பிள்ளைக்கு சாபம் விட்டு போன பிறகு எல்லாத்தையும் கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற வெறியில் ஏற்கனவே அங்கே இருக்கும்போது பல வெறித்தனமாக பல செயல்கள் நடத்தியிருக்கிறாங்க, அசிங்கம் செஞ்சுருக்கிறாங்க. இனிமேலும் நிறைய ஆதாரங்கள் வெளியே வரும். அப்போ அந்த வெறியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த 2 பேருடைய முகத்தையும் அவங்க வந்து வெளிப்படுத்தி, இங்கேயும் கள்ள வேலை என்ன வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், 2 அந்த போலீஸ் அதிகாரியினுடைய ஃபோட்டோவை கட் பண்ணிட்டு ஸ்டேஷனில் நிற்கிற மாதிரி, அப்போ கடத்தல் வழக்கு நாங்கள் வந்து முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. வந்துட்டு போன பிறகு அப்போ இது விஷயமாக
முற்றுகை போராட்டம்னு சொல்லி அவதூறு பரப்பி அசிங்கங்களை எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணும் களம் இறங்கின பிறகு நம்ம சும்மா இருக்க முடியாது. அப்போ நம்ம அதை எதிர்கொண்டே ஆகணும். நான் எவன்டே போய் இதுக்காக போய் எனக்கு நீ உதவி செஞ்சு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இது என் வாழ்க்கை பிரச்சனை, இது எனக்கான பிரச்சனை. அப்போ இதுக்காக நான் களமிறங்குறேன். நான் களமிறங்கி இந்த விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த சமயத்தில் தான் கடந்த 11/7/2026 சனிக்கிழமை இரவு இஷா தொழுகைக்கு பிறகு மேலப்பாளைய உஸ்மானியா மதரசாவில் வச்சு மஜ்லிஸ் உலமா சபை சார்பாக தண்ணீர் விளக்கம் கொடுக்க அழைக்கப்பட்டிருந்துச்சு என்ன. நான் அந்த சபையில் கலந்து கொண்டேன். 7 பேர் கொண்ட ஆலிம் குழுவை நான் நேரில் சந்தித்து தண்ணீர் விளக்கம் அளித்தேன். அப்போ அந்த சபையில் தண்ணீர் விளக்கம் அளிக்கும் போது சபை கூடி இருந்துச்சு இல்லை, அவங்க என்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க, அதனால் அந்த உலகம் தெரியணுமா இல்லையா. அந்த சபையில் இப்போ இவங்க என் மீது இந்த அவதூறுகளை பரப்புகிறாங்களா இல்லையா, என் மீது பரப்பப்பட்ட இந்த அவதூறுகளை நியாயப்படுத்தத்தான் அந்த சபை என்ன செஞ்சிச்சு, முயற்சி பண்ணுச்சு. பொய் சொல்லலை, நான் ஆதாரத்தோடு தான் பதிவு செய்வேன். ஏன்னா அந்த குழுவில் 7 பேர் கொண்ட அந்த குழுவில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய சிலர் கூறிய பொய் சாதாரண பொய் கிடையாது. அந்த பொய்யிலேயே அவங்களுடைய வன்மமும் வக்கிரமும் வெளிப்படும். அதுல மட்டும் கிடையாது, அதுக்கு அடுத்த நாள் 11ஆம் தேதி சபையில நான் நைட்டு உட்கார்ந்துருக்கிறேன். இஷாவுக்கு பிறகு 12:30 மணிக்கு இல்லம் வருகிறேன். அவங்க செஞ்ச அநியாயங்கள் அட்டூழியங்கள் அனைத்து மனசுல நின்றுகிட்டே இருந்துச்சு, கண்ணுக்குள்ளே நிக்குது, இன்னும் நிக்குது. அவங்க அட்டூழியமாக அநியாயமாக என்னை என்ன செஞ்சாங்க, நடந்து கொண்டாங்க, மிரட்டினாங்க. இப்படியெல்லாம் மிரட்டினாங்க என்பதை நான் என்ன செய்வேன், பதிவு செய்வேன். மிரட்டலின் தப்பிக்க முடியாது, பொய் சொல்ல முடியாது. பொய் சொல்லிக்கலாம், நீ என்ன பொய் சொன்னாலும் சரி, நடந்த உண்மையை நான் பதிவு செய்வேன். என்ன நடந்துச்சு, நான் கிறுக்கம் பைத்தியம் கிடையாது. உட்காந்து நீங்கள் பேசுறதுக்குள்ள நான் அமைதியாக உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தேன், மற்ற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்னென்ன யார் இன்னும் சொல்ல போனால் யார் யார் எந்தெந்த இடத்துல உட்கார்ந்துருந்தீங்க, உங்கள் முகமெல்லாம் எப்படி இருந்தது, என்னிடத்துல எந்த கோணத்தில் நீங்கள் பேசுனீங்க, எப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டி இருந்துச்சு, அதனால் எனக்கு மூத்து வரைக்கும் மறக்காது. ஆமாம், கிடச்சிட்டான் இதோட ஒழிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி பல பேருடைய முகத்தில் தெரிஞ்சிச்சு. அதை கண்கூட பார்த்தேன். அப்போ நீங்கள் சொல்கிற அநியாயமான தீர்ப்புக்கு நான் கட்டுப்பட முடியாது, கட்டுப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, அவசியம் கிடையாது. 12ஆம் தேதி என்னுடைய முடிவை நான் சொல்கிறேன். அந்த அநியாய தீர்ப்பு கட்டுப்பட முடியாது என்ற கருத்தை பதிவு செய்கிறேன். 11ஆம் தேதி நைட்டு சபை கூடப்பட்டிருக்கு. 12ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு எனக்கு கெடு கொடுக்குறாங்க, நீங்கள் முடிவு சொல்லணுண்டு. கெடுவாக கொடுக்குறீங்க, சரி, என் முடிவு இதுதான். இந்த அநியாயமான தீர்ப்புக்கு இணங்கி போக முடியாது என்கிற கருத்தை கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிடங்கள் பேசப்பட்டுச்சு. சரிங்களா? அன்னைக்கே 12ஆம் தேதி அன்னைக்கே உடனடியாக அவசர குழு செயற்குழு கூட்டப்பட்டு அதிரடி நீக்கம், உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அறிக்கையை தயாரிச்சுட்டாங்க. வெளியிட்டது ஒரு 2-3 நாள் கழிச்சு முன்னோட்டமாக அந்த கருத்தை எல்லா இடத்துக்கும் ஃபார்வர்டு பண்ணியாச்சு. முதல்ல அறிக்கை வெளியிட்டு அந்த அறிக்கையை லெட்டர் பேடில் முறையாக பதிவு செஞ்சு அதுக்கு பிறகு வெளியிடுறது முறை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா செய்தியும் எல்லா இடத்துக்கும் உடனே பரவணுமா. பரவுறதுக்காக எனக்கு என் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அந்த டைப்பை அன்னைக்கே டக்குன்னு பரப்ப ஆரம்பிச்சாச்சு எல்லாத்துக்கும். பரப்பி அதுக்கப்புறம் 15ஆம் தேதிக்கு லெட்டர் பேடில் பரப்பப்படுது. அதுலேயும் எவ்வளோ வன்மமாக நடந்தாங்கன்னா, ஒரு லெட்டர் பேடை அந்த இயக்கத்தில் உள்ள நிர்வாகிகளை, முக்கிய பொறுப்பில் உள்ளவரே ஒரே லெட்டர் பேடை அவரே பல முறை எல்லாத்துக்கும் திரும்ப பரப்புறாரு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வன்மை, எவ்வளோ வக்கரமா. ஒன்றும் தெரியாம இருக்கேன்னு இல்லை. அந்த அறிக்கை வெளியிட்டாங்கல்ல 12ஆம் தேதி, சபையில் வச்சு பேசப்பட்ட பொய்கள், என் மீது பரப்பப்பட்ட அவதூறுகளை நியாயப்படுத்துவதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டே பொய்களை தயாரித்து அங்கே உட்கார்ந்துருக்கீங்க. அதுதான் உண்மை. நான் சும்மா ஒன்றும் இல்லை, அங்கேயே கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்கும்போது எப்படியெல்லாம் நீங்கள் முட்டு கொடுத்தீங்க, எப்படியெல்லாம் ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 1000 பொய்களை நீங்கள் சொல்லி என்ன செஞ்சீங்க, அங்கே தடம் புரண்டீங்க, உங்களுக்கே தெரியும்.
சும்மா ஒன்றும் கிடையாது இல்லை. ஏன்னா நீங்கள் தானே போய் சொன்னீங்க, நான் தான் அங்கே கேள்வி கேட்டேன், இப்படி நடந்துச்சான்னு கேட்டேன். அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் வந்து தத்தளிச்சீங்க, அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உருண்டு புரண்டீங்க, எனக்கு தெரியாதா? நான் கேட்டது அதுக்கு தான். நீங்களாம் என்ன சொல்ல வரீங்க, இந்த பொய்யை நீ முட்டு கொடுக்கறதுக்கு என்னென்னலாம் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தான் நான் எதிர்கேள்வி கேட்டேன். சரிங்களா? அப்போ அந்த சபையில் பொய் அப்போ திட்டமிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க, இதோட இவனை ஒழிக்கணும்னு திட்டம் கட்டு உட்காந்துருக்கீங்க. அதுக்கு நான் நிறைய ஆதாரம் வைப்பேன். நீங்கள் எப்படிப்பட்டவங்க, என்கிட்ட எப்படிலாம் நடந்திருக்கீங்கன்னு சொல்லி வருஷ வாரியாக எனக்கு என்னால் சொல்ல முடியும். வருஷம் வாரியாக, நபர் வாரியாக என்னிடத்தில் எப்படியெல்லாம் இவர்கள் நடந்து கொண்டார்கள், அதை மீறியும் நான் உங்கள்கிட்ட கண்ணியமாக நடந்து கொண்டேன், அதையும் நான் பதிவு செய்வேன். சும்மா விட மாட்டேன், கட்டாயம் பதிவு செய்வேன். எதுவுமே பொய்யா இருக்காது. நீங்கள் மறுப்பீர்களே ஆனால் அந்த மறுப்புக்கு நான் மறுப்பு கொடுப்பேன். அப்பவும் நான் நிறைய பேசுவேன். அப்போ அறிக்கை வெளியிட்டீங்களா, அந்த அறிக்கையாவது உண்மையான அறிக்கையா? சபையில தான் பொய்ய சொன்னீங்க, தண்ணீர் விளக்கம் கொடுக்குற சபையில தான் எக்கச்சக்கமாக பொய்ய அடிச்சு விட்டீங்க. சரி, அறிக்கை வெளியிட்டீங்களா, அந்த அறிக்கையில நீங்கள் உண்மையை சொன்னீங்களா? முதல் வரியில இருந்தே உங்க பொய்ய ஆரம்பிச்சிங்களே, எப்படி மனசு வந்துச்சு? அப்போ அதிலே தெரிய வேண்டாம் உங்க வன்மமும் வக்கரம் எந்த அளவுக்கு இருக்கிற எங்களுக்கு தெரியாதா? அப்படி என்ன உங்களுக்கு என் மேல வக்கரம் வன்மம்? அது என்ன அந்த வக்கரமும் கேட்குறேன். ஏன் பொய் சொல்லணும்? அந்த அறிக்கையில என்னென்ன பொய் சொன்னீங்க என்பதை நான் பதிவு செய்வேன். அந்த சபையில என்ன பொய் பேசப்பட்டுச்சு என்பதை நான் பதிவு செய்வேன். சரி, சபையில என்ன பொய் பேசப்பட்டுச்சு, அதுக்கு முன்னாடி சபையை எப்படி தொடங்குறாங்கன்னு சொல்றேன். ஏன்னா ஒரு முடிவோடு வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, இவனை அழிக்கணும், இவன் தவறு செஞ்சவன், இவனை வந்து என்ன செய்யலாம், இவனை குற்றவாளியை ஆக்கணும், மக்களுக்கு சமூகத்துக்கு மத்தியில் இவனுடைய அந்தஸ்தை கெடுக்கணும். அது எந்த போரையில வரணும், நல்லது செய்யற மாதிரி போரையில வரணும். நான் சும்மா சொல்றேன்னா, உங்க பேச்சும் உங்கள் எழுத்தும் இதெல்லாம் சொல்லுது. நானா கற்பனை செஞ்சு பேசலை. சரிங்களா? உங்க எழுத்து, உங்கள் பேச்சு, சபையில நீங்க பேசின பேச்சும், அறிக்கையில் நீங்கள் எழுதிய எழுத்தும் நீங்க என்கிட்ட நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுது. நடிச்சிருக்கீங்க சொன்னா, நான் உங்களை கூப்பிடும்போது வந்தேனே, அதை மதிச்சு தான் வந்தேன். சரிங்களா? நீங்க என்கிட்ட எப்படி நடந்தீங்க, நான் மதிச்சேன், நீங்க என்னை மிதிச்சீங்க. இது ஒரு தடவை கிடையாது. 2012 இருந்து உங்களுடைய இந்த நடவடிக்கை தொடருது. நான் அதுல இருந்து நான் ஆரம்பிப்பேன். 2012 இருந்து நான் உங்களை மதிக்கிறதுக்காக சபைக்கு வரும்பொழுது அப்ப என்கிட்ட எப்படி நடந்தீங்க, இன்னைக்கு நான் வந்து நிற்கும் போது 11ஆம் தேதி வந்து நிற்கும் போது என்கிட்ட எப்படி நடந்தீங்க, நான் மதிச்சு தான் வந்தேன். நீ என்னை மிதிச்சீங்க, கேவலப்படுத்தினீங்க. அப்ப அந்த சபையில வந்து துவக்கமாக என்னிடத்துல வந்து தன்னிலை விளக்கமாக பேசுவதற்காக கூட்டப்பட்ட 11/7/2026 சனிக்கிழமை இரவுல உஸ்மானியா மாசால வச்சு பேசும்போது, அதுல வந்து மஜ்லிஸ் உலமாவுடைய செயலாளர் அலி ஹுசைன் பாக்கவி ஹதரத் அவர்கள் எப்படி தொடங்குறாரு, பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும், இதுதான் இப்படிதான் தொடக்கம், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் அதற்கு எதிராக இருக்கின்ற முஸ்தபா மசலகியுடைய இந்த பிரச்சனையில் எது சவாப் என்று முடிவெடுக்க சபை கூடியிருக்கிறது. இந்த வாதத்தை கவனிங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் அதற்கு எதிராக இருக்கின்ற முஸ்தபா மசலகியுடைய இந்த பிரச்சனை. அப்ப தொடங்கும் போதே உள்ளத்துல என்ன வன்மத்தை வச்சிருக்கிய, அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு எதிராக நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அதாவது ரெண்டு தரப்புல எந்த விசாரணையுமே இல்லை. விசாரணையே இல்லாம என்ன நடந்துச்சு என்பதை தெரியாம இவர் தான் பாதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு எப்படி வர முடியும்? எப்படி வந்தீங்க? உண்மையில பாதிக்கப்பட்டது யாரு? உண்மையில பாதிக்கப்பட்டது யாரு? பெனாசிர் அவர்கள். என்னென்ன கொடுமைகள், என்னென்ன அட்டூழியங்கள், என்னென்ன அசிங்கங்கள் நடந்திருக்கு? பாதிப்பை கொடுத்தவர்கள் யாரு? வந்த கூட்டம், அட்டூழியம் செஞ்ச அந்த கூட்டம். நீங்க எப்படி முடிவெடுத்தீங்க? அங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் அதற்கு எதிராக இருக்கின்ற முஸ்தபா மசலகியோட இந்த பிரச்சனை. அப்போ நீங்க உட்காரும் போதே என்ன குற்றவாளி ஆக்கிதான் உட்கார்றிய. உட்காரும் போதே நான் பாதிப்பை கொடுத்திருக்கேன், அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னு தீர்ப்பு சொல்றிய. நீங்க என்ன பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தொடங்கும் போதே தீர்ப்பு சொல்லி முடிக்கிறிய. அப்ப இதுல வன்மம் வெளிப்படல, வக்கரம் வெளிப்படல. அவங்க வந்து நான் பாதிக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொன்னாலும் தீர்ப்பு சொல்ல வேண்டிய, விசாரிக்க வேண்டிய இடத்துல உள்ளவங்க எப்படி பேசணும்? அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பம் பேசணுமா, இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க சொல்லியிருக்காங்கன்னு பேசணுமா?
அது எப்படி தீர்ப்பு நீங்க முன்கூட்டியே சொல்றிய? நான் பேசவே ஆரம்பிக்கலையே. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் அதற்கு எதிராக இருக்கின்ற முஸ்தபா மசலையோட இந்த பிரச்சனையில் எது சவாபு, எப்படி சவாபு வரும்? சவாபுன்னு என்ன? எது சரியானது என்று முடிவெடுக்க சபை கூடியிருக்குதான். எப்ப தீர்ப்பை நீ முடிச்ச பிறகு இங்க எது சவாபு, எது சரியானது, எப்படி எது சரியாகும்? இதுதான் உங்க தொடக்கம். அடுத்து என்ன சொல்றீங்க? இவ்வளவு பேசி போட்டு முஸ்தபா அவருடைய கண்ணியம் பாதுகாக்கப்படணும், அவர் நம் இனத்தவர், அவர் மீது நல்லெண்ணத்தோடு இந்த சபை கூட்டப்பட்டிருக்கு. இது நல்லெண்ணமா? நல்லெண்ணத்தோடு சபை கூட்டப்பட்டிருக்குன்னு சொல்றிய. இப்ப தீர்ப்பு சொல்லி போட்டு நான் பாதிப்பு கொடுத்தவன் மாதிரி எதிராக இருக்கிற மாதிரி தொடக்கும் போதே அப்படி தொடங்கிட்டு நம் இனத்தவரை இப்படிதான் நடத்துவாங்களா? கண்ணியம் பாதுகாக்கப்படணும், இப்படிதான் கண்ணியத்தை பாதுகாப்பீங்களா? நல்லெண்ணத்தோடு சபை கூட்டப்பட்டுச்சு, இதுக்கு பேர் தான் நல்லெண்ணமா? இதுக்கு பேர் தான் நல்லெண்ணமா? தொடங்கும் போது நீங்க நடந்த நடவடிக்கை நான் பேசுறேன், எப்படி நடந்து கொண்டீங்கன்னு பேசுறேன். சரி, இப்போ உங்களுடைய நீங்க எனக்கு கொடுத்த கண்ணியம், நம் இனத்தவர் அப்படின்னு சொல்லி எனக்கு செஞ்ச மோசடி அட்டூழியம், நல்லெண்ணத்தோடு சபை கூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க சொன்ன அந்த நல்லெண்ணம் எந்த நல்லெண்ணம்? இறைவன் தடுத்த எண்ணம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜித்தனிபு கஸீரம் மினல்-ظن இன்ன பஅத-ظن இஸ்முன் வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுகும் பஅலா. ஈமான் கொண்டவர்களே, பிறரை பற்றி அதிகமாக கெட்டெண்ணம் கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள், அவதூறான எண்ணங்கள் கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பஅத-ظن இஸ்முன், நிச்சயமாக இது போன்ற சில அவதூறான எண்ணம் மிக பெரும் பாவம். அல்லாஹ் சொல்றானே இல்லையா? ஈயாக்கும் அல்-ظن, அடுத்தவர்களை பற்றி கெட்ட எண்ணம் கொள்வதை விட்டு உங்களை எச்சரிக்கை செய்கிறேன், தவிர்த்து கொள்ளுங்கள். ஃபஇன்னல்-ظن அக்தபுல் ஹதீஸ், ஏனென்றால் அடுத்தவர்களை பற்றிய அவதூறான எண்ணம், கெட்ட எண்ணம் என்பது பேச்சிலேயே மிகப்பெரிய பொய்யான பேச்சு. அதுதான் மிக பெரும் பொய். கெட்ட எண்ணம் கொள்வதே அக்தபுல் ஹதீஸ், எண்ணம் கொள்வதே அக்தபுல் ஹதீஸ், அது மிகப்பெரிய பொய் அப்படின்னு சலாசன் சொல்றாங்களே, புகாரில வருது. நீங்க எண்ணத்தை தாண்டி அந்த சபையில என்னென்ன பொய் பேசுனீங்க? என் மீது பரப்பப்படுகிற அவதூறுகள், அந்த அவதூறுகளை நியாயப்படுத்துற மாதிரி அந்த சபையில நீங்க என்னென்ன பேசுனீங்க? கண்ணியப்படுத்துறோம், நல்லெண்ணத்துல கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி என்னை எப்படி அசிங்கப்படுத்துனீங்க? சரி, சபையில நீங்க சொன்ன பொய்யை நான் பதிவு செய்யறேன், சரிங்களா? சபையில நீங்க சொன்ன பொய் என்ன பொய்? அந்த சபையில 11/7/2026 சனிக்கிழமை உஸ்மானியா மதரசாவில் வைத்து இஷா தொழுகைக்கு பிறகு நடந்த அந்த தண்ணீர் விளக்கத்தில் உள்ள அந்த சபையில மஜ்லிஸ் உலமாவுடைய செயலாளர் அலி ஹுசைன் பாக்கவி ஹலரத் அவர்கள் அவர் என்கிட்ட பேசுறாரு. சபையில வச்சு 7 பேர் கொண்ட குழுல இருக்கும்போது பேசுறாரு. நான் முஸ்தபாட்ட தொடர்பு கொள்ளும் போது அவர் நேரடியாக என்கிட்ட தொடர்பு கொள்ளல, பேசல. அதாவது என்னை சபைக்கு கூப்பிடுறாங்களாம், என்கிட்ட தண்ணீர் விளக்கம் கேட்பதற்காக சபையிலேருந்து என்னை கூப்பிடுறாங்களாம். அப்படி சபையிலேருந்து என்னை கூப்பிடும்போது நான் என்ன செய்யலையா, சபையை நேரடியாக நான் எந்த தொடர்பும் கொள்ளலை. அப்புறம் அவர் சொல்றாரு, இந்த ஓய்ஸ் இருக்கிறார்ல அவர் பேசினாரு. எப்படி பேசுறாரு? அதாவது ஏன் சார்பா சட்ட ரீதியாக நான் சந்திச்சுக்கிறேன், நீங்கள் இதில் தலையிட வேண்டாம்னு அவர் ஓய்ஸ் சொல்றாரு. நாங்கள் முஸ்தபாக்கு மசலைக்கு ஃபோன் போட்டோம், அவர் எடுக்கலை. அவர் ஓய்ஸுக்கு பேசும்போது அவர் எடுக்கிறாரு. எடுத்து முஸ்தபா மசலகி சார்பாக அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு கேட்டால், சட்ட ரீதியாக நான் சந்திச்சுக்கிறேன் இந்த பிரச்சனையை, நீங்கள் இதில் தலையிட வேண்டாம்னு அவர் சொன்னாரு. அடுத்து சொல்றாரு, இது ஒரு தடவை சொல்லலை, அடுத்து சொல்றாரு, முதல்ல பேசும்போது அவர்கிட்ட இருந்து இந்த பதில் வந்துச்சு, ஓய்ஸ்ட இருந்து, முஸ்தபாட்ட இருந்து இது விஷயமா, எந்த மாதிரியான பதில்? நான் சட்ட ரீதியாக பார்த்துக்கிறேன், இதில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்ட்டு நான் சொன்னதாக ஓய்ஸ் மசலகி யார்கிட்ட, மஜ்லிஸ் உலமாவில் ஃபோன் போட்டவர்கிட்ட சொல்றாங்களாம். யார்கிட்ட சொன்னார் என்பதை கூட செயலாளர் சொல்லலை. ஆனால் என்ன சொல்றாரு, நான் முஸ்தபா மசலிட்ட தொடர்பு கொண்டா நேரடியாக பேசலை. ஆனால் ஓய்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் பேசினார், சட்ட ரீதியாக சந்திச்சுக்கிறேன், நீங்களும் தலையிட வேண்டாம்னு அவர் சொன்னார்.
நான் சட்ட ரீதியாக பார்த்துக்கிறேன், இதில் நீங்கள் தடை வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இதை அவர் 2 தடவை அந்த சபையில் சொல்கிறாரு. அப்போதான் நான் கேட்குறேன், சட்ட ரீதியாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது இருக்கட்டும், நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓய்ஸ் சொன்னாரான்னு கேட்குறேன் அந்த சபையிலேயே. ஏன்னா என்னிடத்துல 6ஆம் தேதி செயலாளர் அலி ஹுசைன் பாக்கவி ஹதரத் அவங்க வந்து எனக்கு ஃபோன் போடுறாங்க. அந்த நேரம் எந்த நேரம் அதையும் சொல்லிடுறேன். 6ஆம் தேதி தான் அந்த முற்றுகை போராட்டம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன செய்யறானோ ஒரு அவதூறான போஸ்டர் ரெடி பண்ணி அசிங்கப்படுத்துறதுக்காக பரப்பியிருந்தாங்க. எத்தனை மணிக்கு வீடை முற்றுகையிடுறாங்களாம்? காலை 10 மணிக்கு முற்றுகையிடுறாங்களாம். அப்படி பரப்பியிருந்தாங்க. அப்போ முற்றுகை போராட்டம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தைரியமாக ஒரு அவதூறான செய்தியை தைரியமாக போஸ்ட் போட்டு நாங்கள் முற்றுகையிடுவோம், சும்மாட மாட்டோம் போட்ட உடனே நான் சும்மா இருப்பேனா? ஏற்கனவே ஸ்டேஷனில் வந்து இந்த விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது, இப்போ அதை மீறி இப்படி நடக்கிறாங்க, அது அவதூறாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் அது குறித்து வக்கீல்கிட்ட வந்து இந்த முற்றுகை போராட்டம் விஷயமாக குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். பேசி ஸ்டேஷனில் போய் இதுக்கு என்ன செய்யணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் தான் அலி ஹுசைன் பாக்கவி ஹதரத் எனக்கு என்ன செய்கிறாரு, ஃபோன் போடுறாரு. முதல்ல மிஸ்டு கால் ஆச்சு, 2வது தடவை ஃபோன் போடுறாரு. அப்போ நான் இந்த சட்ட விஷயமா இதில் மூழ்கிட்டு இருக்கிறேன். இது விஷயமா, ஏன்னா ஒரு சின்ன விஷயம் கிடையாது, முற்றுகை போராட்டம் என்பது சின்ன விஷயம் கிடையாது. ஒரு வீரியமான விஷயத்தை வீரியமாக எதிர்கொள்ளணும். அப்போ நான் அது விஷயமா பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஓய்ஸ் மசலஹி மச்சான்ட்ட என்ன செய்கிறேன், இதை மாதிரி மஜ்லிஸ் உலமாலேருந்து வருது, அது நிலைமையை நீ எடுத்து சொல்லுப்பா, நான் அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன், இந்த விஷயத்தை நான் முடிச்சுட்டு நான் பேசுகிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஓய்ஸ் மசலைகிட்ட நான் இந்த விஷயத்த சொல்ல. அதுக்கப்புறம் ஓய்ஸ் மசலைக்கு ஃபோன் வந்துச்சு, அவர் பேசுகிறாரு. பேசும்போது நான் இங்கேயும் இருக்கிறேன், அவர் பேசுகிறதையும் கொஞ்சம் கவனிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ இதை வந்து இந்த மஜ்லிஸ் உலமா இதில் தட வேண்டாம் அப்படின்ட்டு ஓய்ஸ் மசலஹி சொன்னதாக அந்த சபையில் செயலாளர் சொல்கிறாரு. பச்சை பொய். ஏன்னா அது மோதலை உண்டாக்குறாங்களாம். அது மஜ்லிஸ் உலமா வந்து திரடக்கூடாது, மஜ்லிஸ் உலமா உங்கள் வேலை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை, ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மோதல் போக்கை உருவாக்குறது. இந்த வேலையை பார்க்கலாமா நான் கேட்குறேன், இந்த வேலையை பார்க்கலாம், நம்ம வேலையை பார்க்கலாமா, இழுத்து விடுற வேலை பார்க்கலாமா? அப்போ தான் நான் அந்த சபையில் நான் கேட்குறேன், தலையிட வேண்டாம்னு அவர் சொன்னாரா? அப்படி கேட்ட உடனே கொஞ்ச நாள் அப்படி மௌனமாக இருக்கிறாரு. அவ்வளோ வீரியமாக பேசினீங்களா அப்போ சொல்ல வேண்டியதானே? ஆமாம்னு சொல்ல வேண்டியதானே? தைரியமா சொன்னார்னா சொல்ல வேண்டியதானே? அப்போ அதுக்கு வந்து முட்டு கொடுப்பதற்காக, விளக்கம் அளிப்பதற்காக அந்த சபையில் கலந்து கொண்ட எஸ்டிபிஐ ஷாகுல் ஹமீது உஸ்மானி ஹதரத் அவங்க உடனே அதுக்கு பதில் சொல்கிறாரு. தலையிட வேண்டாம்னு சொல்லலை, சட்ட ரீதியாக பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னார். என்ன நடந்துச்சு நான் முழுசாக சொல்லிடுறேன். அவர் ஷாகுல் ஹமீது உஸ்மானி ஹதரத் சொன்னதை சொல்கிறேன். அங்கே என்ன நடந்துச்சுன்னு நான் முழுசாக சொல்லிடுறேன். அவர் எங்கிட்ட தான் பேசினாரு. ஷாகுல் ஹமீது உஸ்மானி சொல்கிறார், நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. அவர் எங்கிட்ட தான் பேசினாரு, நான் தான் ஓய்ஸுக்கு ஃபோன் அடித்தேன். இந்த வார்த்தையும் கவனிக்கணும், நான் தான் ஓய்ஸுக்கு ஃபோன் அடித்தேன். அப்போ அவர் சட்ட ரீதியாக ஹதரத்து மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. ஷாகுல் ஹமீது உஸ்மானி சொல்றாரு, ஹதரத்து அப்போ நானாவே கேட்டேன் ஓய்ஸ்ட, அதனால மஜ்லிஸ் உலமாவுக்கு நீங்க வரமாட்டேன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்ப அது ஓய்ஸ் மசலஹி சொல்றாரு, வரமாட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனால் சட்ட ரீதியாக ஹதரத்து பார்க்குறாங்க அப்படின்னாரு. இது வந்து யாருக்காக சொல்லப்பட்ட விளக்கம் அப்படின்னா, செயலாளர் அலி ஹுசைன் பாக்கவி சொன்ன பொய் இருக்குதா இல்லையா, அந்த பொய்யை மறைப்பதற்காக கொடுக்கப்படுகிற விளக்கம். சரிங்களா? இப்ப இதுல என்ன பொய் நான் முதல்ல சொல்றேன். அதாவது அலி ஹுசைன் பாக்கவி ஹதரத்து அவர்கள்ட்ட ஓய்ஸ் மசலஹி பேசினாரா இல்லையா, நேரடியாக பேசினாரா இல்லையா, பேசும்போது என்ன சொன்னார், அதை அலி ஹுசைன் பாக்கவி ஹதரத் அவர்கள் இங்க வந்து ஏன் திரித்து பொய் சொல்லணும்? மஜ்லிஸ் உலமாவுக்கும் எனக்கும் மத்தியில மோதல் போக்க உருவாக்குற மாதிரி ஒரு பிம்பத்தை, ஒரு கருத்தை, பச்சை பொய்யை ஏன் அங்க பதிவு செய்யணும்? அதை 1க்கு 2 தடவை தாக்கீது செய்து வலியுறுத்தி அதை வந்து உறுதிப்படுத்தி ஏன் அந்த பச்சை பொய்யை அங்க பதிவு செய்யணும்? சரி, அப்படி ஒரு பச்சை பொய்யை பதிவு செஞ்சுட்டாங்களா,
அப்ப நான் கிறுக்கேன், பைத்தியம், நான் பேசாம உட்காந்துட்டு இருப்பேன் அப்படி நினைக்கிறீங்களா? நான் கேள்வி கேட்கிறேன், நான் சும்மா கிடையாது இல்ல, கேள்வி கேட்பேன், யாரா இருந்தாலும் கேட்பேன், யாரா இருந்தாலும் கேட்பேன். அப்ப நான் கேள்வி கேட்கிறேன், தலையிட வேண்டாம்னு சொன்னாரான்னு கேட்ட உடனே அப்பதான் இன்னொரு ஆள் தலையிடுறாரு. அவர் அப்படி சொல்லல. ஆனா அப்ப வாயை மூடிட்டு இருந்தா என்ன செஞ்சிருப்பிய? அதை அப்படி என் தலையில கெட்டி வச்சுக்கிட்டு அடுத்த சப்ஜெக்டுக்கு போயிருப்பிய. அதுதானே, அதுதான் நடக்கும். ஏன்னா இது இது அந்த சபையில இது ஒரு தடவை நடக்கல, 2-3 தடவை நடந்துச்சு. இதே மாதிரி பச்சை பொய்களை சொல்லும் போதெல்லாம் அடுத்த ஆள் முட்டு கொடுக்குறது, அந்த முட்டு கொடுப்பதற்காக பல பொய்களை சொல்றது. ஒவ்வொரு பொய்யையும் நாங்க உட்காந்து உடைச்சுக்கிட்டு இருந்தேன். அது வெளியே வந்துச்சா? ஒரு பொய்யை சொல்றாங்க என் மீது அவதூறு சொல்றதுக்கு, அந்த பொய்யை நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். நான் முதல் பொய்யை இப்ப நான் பதிவு செய்யறேன், அடுத்த பொய்யை பேசும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அட்டூழியம் செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு அநியாயம் செஞ்சிருக்கிறாங்க. கண்ணியப்படுத்துகிறோம் என்கிற பெயர்ல, மதிக்கிறோம் என்கிற பெயர்ல, நம் இனத்தவரை பாதுகாக்கிறோம் என்கிற பெயர்ல எவ்வளவு முனாஃபிக்குத்தனம் செஞ்சிருக்கிறாங்கன்னு தெரியும், கட்டாயம் தெரியும். சும்மா கிடையாது. எப்படி எல்லாம் கேவலப்படுத்துனீங்க? சரி, அப்போ அந்த ஒரு பொய்யை மறைப்பதற்காக எஸ்டிபி சாவலம் மீது உஸ்மானி ஹதரத் அவர்கள் என்ன சொல்றாரு? அவர் எங்கிட்ட தான் பேசினாரு, எங்கிட்ட தான் பேசினாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? செயலாளர் அலி ஹுசைன் பாக்கவிட்டு அவர் பேசலன்னு அர்த்தம். எங்கிட்ட தான் பேசினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? செயலாளர் அலி ஹுசைன் பாக்கவிட்டு அவர் பேசலன்னு அர்த்தம். ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொல்றாரு? நான் தான் ஓய்ஸுக்கு போன் அடிச்சேன், அப்போ அவர் சட்ட ரீதியா அதற்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. நான் தான் அவருக்கு போன் அடிச்சேன், அப்பவும் ஓய்ஸ் சொன்னதா சொல்றாரு. அதுவும் பச்சை போய், பச்சை போய். காரணம் என்ன கேட்டா, எனக்கு அலி ஹுசைன் பாக்கவி ஹதரத் போன் போடும்போது நான் இந்த முற்றுகை போராட்ட விஷயமாக முழிச்சிட்டு இருக்கிறேன். அர்த்தம் அதுக்காக ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறேன், எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்றதுக்கு நான் என்ன செய்யறேன்? போராடிட்டு இருக்கிறேன். அப்ப எனக்கு மிஸ்டு கால் வருது, போன் வருது அலி ஹுசைன் பாக்கவி ஹதரத்துல இருந்து. அப்புறம் 2வது முறையாக ஒரு 2 நிமிஷத்துல எனக்கு போன் வருது. அப்பதான் நான் அவர்கிட்ட ஓய்ஸ் மசலை கிட்ட சொல்றேன், இப்ப மஜ்லிஸ் உலமால இருந்து வருது, என் சார் பண்ணி சொல்லு, இப்படி பேசு. அப்போ ஓய்ஸ் மசலைக்கு யாரும் அதுக்கு அடுத்து போன் போட்டான். நான் நம்பர் கொடுத்துட்டேன், அலி ஹுசைன் பாக்கவி நம்பரை கொடுத்துட்டேன் ஓய்ஸ் மசலைக்கு. இந்த பார்ப்ப அந்த செல்லை பார்த்துக்குன்னு செல்லையே கையில கொடுத்துட்டேன், நம்பர் குறிச்சு பேசு அப்படின்ட்டு. அதுக்கு அப்புறம் அலி ஹுசைன் பாக்கவி ஹதரத் யாருக்கு போன் போடல? ஓய்ஸ் மசலைக்கு. ஓய்ஸ் மசலை அந்த நம்பருக்கோ ட்ரை பண்றதுக்கு முன்னாடி எஸ்டிபி சாவலம் மீது உஸ்மானி நம்பர்ல இருந்து போன் வருது ஓய்ஸ் மசலைக்கு. அப்போ ஓய்ஸ் மசலை என்ன செய்யறாரு? எடுத்து பேசும்போது யார் பேசுறா அப்படின்னு கேட்டா, யார் பேசுறா? செயலாளர் அலி ஹுசைன் பாக்கவி பேசுகிறார். பச்சை பொய்ய சொன்னார்ல, அவர் தான் பேசுகிறார். அவர்கிட்ட அவர் என்ன பேசினாரு, ஏது பேசினாரு சம்பந்தப்பட்டது இப்ப கொஞ்ச நேரத்துல உங்க முன்னாடி உட்கார்ந்து சொல்லுவார். அவரிடத்துல பேசி முடிச்சு போன் கட் செய்யப்பட்ட பிறகு மீண்டும் கொஞ்ச நேரம் கழித்து ஓய்ஸ் மசலஹி தான் எஸ்டிபி சாவலுக்கு போன் போடுறாரு. அவர் ஒண்ணு இவருக்கு போன் போடல. 2வது எஸ்டிபி சாவலம் மீது உஸ்மானி ஹசரத் அவங்களுக்கு ஓய்ஸ் மசலஹி தான் போன் போடுறாரு. போனை போட்டு அவர்கிட்டையும் விளக்கம் கொடுக்கிறார். யார்கிட்டையும் எந்த வார்த்தை பதிவு செய்யல. மஜ்லிஸ் உலமாவோடு மோதல் போக்கு நடக்கிற மாதிரி, நான் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், என் விஷயத்துல தள்ளக்கூடாது சொல்லல. அப்ப அவர் சொன்ன பச்சை பொய்யை மறைக்கிறதுக்கு, நியாயப்படுத்துறதுக்கு இங்க நீங்களும் அந்த பொய்யை சொல்லலாமா? எது உண்மையை அதை சொல்ல வேண்டியது தானே. அவர் எங்களிடத்தில் மட்டும்தான் பேசினார், நான் தான் அவருக்கு போன் போட்டு பேசினேன், நான் பேசும்போது தான் அவர் என்னிடம் இப்படி சொன்னார், ஏன் இதை சொல்லணும்? என்ன நடந்துச்சு அந்த உண்மையை சொல்ல வேண்டியது தானே. சபையை கூட்டுறது எதுக்கு கூட்டிருக்கீங்க? உண்மையை வெளிக்கொண்டு வரத்தானே. உண்மையை வெளிக்கொண்டு வரங்கிற பேர்ல நீங்க இவ்வளவு பொய்யையும் அட்டூழியத்தையும் செஞ்சா உங்கள்ட்ட எப்படி நியாயத்தை அங்க எதிர்பார்க்க முடியும்? அதுதான் அடுத்த நாள் என்னுடைய பதில நான் சொன்னேன், நியாயமான சபை அது கிடையாது, நியாயமா நடக்கல. நியாயமாக நடக்கல என்பதற்கு நான் அடுத்தடுத்து நீங்க நடந்து கொண்ட அந்த பொய்களை மறைப்பதற்கு நீங்க ஒவ்வொருவரும் மாறி மாறி முட்டு கொடுத்ததை எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் அடுத்த பதிவுல. முதல்ல நான் எனக்கு நடந்த நிகழ்வை நான் சொல்ல வரேன். அப்போ ஓய்ஸ் மசலஹி சொல்லாத ஒரு விஷயத்த, அது சின்ன விஷயம் கிடையாது, ஒரு மோதல் போக்க உருவாக்குற மாதிரியான ஒரு கருத்தை நீங்க தொடங்கும் போதே சபையில நான் சொல்ல வர்றது என்ன, இந்த தன்னிலை விளக்கம் இஸ்லாஹுக்காக, சீர்திருத்தத்துக்காக, நன்மையை நாடி, கண்ணியத்தை நாடி அப்படின்னு சொல்லி கூட்டினீங்களே, தொடங்கும் போதே இப்படி ஒரு பொய், தொடங்கும் போதே தீர்ப்பு. அப்போ ஓய்ஸ் மசலஹி
என்ன பேசினார், அலி ஹுசேன் பாக்கவி ஹதரத் செயலாளர் மஜ்லிஸ் உலமா செயலாளர்கிட்ட என்ன பேசினார், ஷாவுல் அமீது உஸ்மானி ஹதரத் அவர்கள்ட்ட என்ன பேசினார் என்பதை சம்பந்தப்பட்ட ஓய்ஸ் மசலி அவர்களே இப்போ உங்கள் முன்னாடி தோன்றி என்ன செய்வார், அது நடந்த உண்மையை என்ன பேசப்பட்டுச்சுங்கிற கருத்தை அவர் பதிவு செய்வார்.